ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாத வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் தான் நம்மை ஒவ்வொரு மாதமும் அவர் நடத்தி வருகிறார், கரம் பிடித்து வருகிறார். ஒவ்வொரு மாதமும் நம்மளை தூக்கி சுமக்கிற தேவன் இந்த மாதத்திலும் நம்மளை தூக்கி சுமக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் நமக்காக கர்த்தர் தந்து வாக்குத்தத்த வார்த்தை, நம்மளை பலப்படுத்தக்கூடிய திடப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஏனென்றால் தாவீது ஏதோ ஒரு பெரிய நிலையிலிருந்து மறுபடியும் பெரிய நிலையை அடைந்தவர் அல்ல. அவர் ஒரு தாழ்மையான சூழ்நிலையில் காணப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக இருந்த மனிதனுக்கு கர்த்தர் தம்முடைய காருண்யத்தினால் பெரிய நன்மையான காரியங்களை செய்தார். அதை நம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம். அதுதான் ஒரு உண்மையான காரியமாக இருக்கிறது. இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் அவர் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து புகழ் பாடுகிறார், துதி பாடுகிறார். ஏனென்றால் அவர் அவ்வளவு கடினமான காரியங்களை சந்தித்து கொண்டு வந்தார். அந்த 5வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல மரணம் அவரை ஒரு அலை போல சூழ்ந்ததாம், பாதாள கட்டுக்கள் அவரை சூழ்ந்ததாம். அப்படி மரணத்தின் காரியங்கள் அநேக விதத்தில் அவரை நெருக்கிய பொழுதும் அவருடைய கர்த்தருடைய காருண்யம் அவரை பாதுகாத்தது. காருண்யம் என்றால் என்ன? ஒரு மனிதன் மீது கர்த்தர் வைக்கின்ற ஆழமான இரக்கம்,